வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு வரல. இன்னைக்கு எந்த ஸ்பீச்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. டைட்டில் டீசர் ரிவீல்னு சொன்ன உடனே நான் ஓகே அப்படின்னு சும்மா வந்தேன். பட் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் பை சேயிங் தட் திஸ் டீம் தேர் மோர் தென் அ டீம் ஃபார் மீ, தேர் ஃபேமிலி. டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேர் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படமுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இது உள்ளே வரும்போது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் படம் பார்க்கும்போது ஆல் ஆஃப் யூ வில் see how much heart and passion and efforts have gone into this film. ஸோ ஓகே, எல்லாருக்கும் சொல்கிற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்ருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷ்னல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து, பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து, என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும், விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லோரும் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமாக அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing, amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you have given me in this film. Just thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறையா தேங்க்யூ சொல்கிறதுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப நானும் ரொம்ப படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது, ஏன்னு தெரியல. பட் ஜஸ்ட் தேங்க்யூ டு மை என்டையர் டீம். ஐ கேனாட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு விட்னஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டை, ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்றைக்கி அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கேன், வந்துடும் அப்படின்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபஸ்ட்டு எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்
அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையாக பார்த்தா இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பற்றி பேசுகிற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மூமெண்ட்ஸே இருக்குது, விமன் மாஸ் மூமெண்ட்ஸே இருக்குது. அதாவது எம்பவரிங்கான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்காக இன்னும் சின்சியராக அது லேண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறது தான், அவங்கவுங்க படத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடித்து சொல்கிறேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக லேண்ட் ஆயிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த படத்தை. அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பற்றி அது லேண்ட் ஆகலை. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தர் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட், இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தா இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்களை பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும், நான் நம்புகிறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திக்கும் வருவார். இன்னும் பல படங்கள் பண்ண போகிறாரு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். அது பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி பிரீத்தி வந்து ஃபஸ்ட்டு when I saw her, sometimes stars வந்து are made, சில நேரங்களில் stars are born. I think பிரீத்தி is a star. ரொம்ப நாள் கழித்து தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், விமென் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட். அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமாக அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீஜனாக இருந்தது. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கங்க்ராச்சுலேட் அர்ச்சனா மேம் ஃபார் பிக்கிங் சம்திங் லைக் பிளாஸ்ட். அண்ட் யூ ஆர் ஃபெனாமினல் இன் இட். அது ஆர்கானிக்காக செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்தில் லைக் டைரக்டர் செட், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு அண்ட் ஷீ ரியலி பர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ கான்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்டையும் பல டைரக்டர்ஸ்கிட்டையும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து அது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹிந்திலையும் பார்த்தாங்க இந்த படத்தை. ஸோ தே ஆஸ்க்ட் ஹூ இஸ் திஸ் கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த ஜேர்னி. அண்ட் எனக்கு இன்னொரு நல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் மூலிமா நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நிறைய பேசுகிறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆர் வேற ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கெரியர்ஸ் எல்லாமே செட் ஆகும் இந்த படம் மூலிமான்னு. மகா அங்கே ஃப்ரண்ட்டில் வரோம். வந்துட்டியா? ஓகே, ஹைவா, அவையோ. டெல்லி கணேஷ் சாரோட பையன் மகா அங்கே இருக்காரு. ஸோ அவரும் ஒரு சம்மர் ரோல் பண்ணியிருக்காரு. கதிர் சார் இருக்காங்க. எல்லாமே நான் இன்னும் டீட்டெயிலாக ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன். அண்ட் லைக் தே செட், கோவிந்த் வசந்தாவோட கான்சர்ட் இது. ப்ராபப்ளி 96
அதுக்கான இணையான ஒரு ஆல்பமாக சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு அது தேவைப்பட்டது, ஒரு மியூசிக்கில் ஒரு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண. அண்ட் கோவிந்த் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தீனி கொடுக்கணுமோன்னு தோணுச்சு. இந்த படம் தாண்டி இன்னும் அந்த டியூன் மாதிரிலாம் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேன்வஸ் அவர் கொடுத்தா அவர் பண்ணக்கூடிய ஆள். நம்ம ஊரில் அவர் சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காரு, பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கை. இன்னும் நிறைய அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் மை பிரதர் ஏப்ரஹாம், அதாவது ஒரு போருக்கு போகணுன்னா ஒரு படைத்தளபதி யாரோட போகலாம்னா ஹேப்ஸோட போகலாம். ஸோ எல்லா டீம் அண்ட் க்ரூ, கௌதம், செல்வா, அகெயின் மை பிரதர், விஜய், எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும், ராமத்துல்லா, எல்லாருக்குமே வி வில் ஷேர் ஸ்டேஜ் ஆன் ஆடியோ லான்ச். இது வரும் டைட்டில் டீசர் தான். ஸோ அகெயின் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில்ல. இந்த படம் இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வரும். டெஃபினட்டாக எனக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. இது வரைக்கும் என் கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்கள் சப்போர்ட்டால் மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாமல் வெறும் ப்ரெஸ்ஸு எழுதுறது, நீங்கள் சொல்கிறத பொறுத்துமே என்னோடய படங்கள் ஓடி இருக்கு, அந்த படங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், I'd like to really thank my sister Abhinaya for being who she is. அவ்வளோதான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து திருப்பி அந்த இன்னொரு ஓமேகடலை ஸ்டேஜில் சொன்னேன். ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அம்மா, அவள் ஹாஸ்டலில் இருந்தா, அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உன் தம்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், இதை வந்து பண்ணு அப்படின்னு. ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து நங்குன்னு கொட்டி என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ணான். ஸோ கிட்டத்தட்ட அதே பேக்கிங் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் ஒரு டீமாக இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா ஐ ஹாவ் அபி தேர். ஸோ அண்ட் அவளோட விஷன், அவளோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், அவரோட என்ன மாதிரி கதைகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தி அடையும் போது ரொம்ப ஒரு விஷனரி ப்ரொடியூசராக ஷி வில் ஃப்ளஷ் அவுட் இன் த கம்மிங் இயர்ஸ். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஐங்கரன் பிக்சர்ஸ் ஃபார் பேக்கிங் அவர் ப்ராஜெக்ட், கருணா சார் ஃபார் ஏன்னா ஒரு பேக்கிங் வேணும் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் ட்ரஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி. அவர் என்ன ஏதுன்னு கேட்டதே இல்லை, கம்ப்ளீட் ட்ரஸ்ட். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஹிம். And my family, and especially my wife Keerthi, for bearing with me. ஏன்னா இந்த படம் ப்ராசஸ் பயங்கரம் இன்டென்ஸாக இருந்தது. இதில் நிறையா நாங்கள் டைம் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ லைக் டு தேங்க் அம்மா, அப்பா, மை ஒய்ஃப் அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்ட் இன் த ப்ராஜெக்ட். அண்ட் தேங்க்யூ கவிதா ஃபார் த சப்போர்ட். அண்ட் எல்லாருமே சேதுனா, தேங்க்யூ இபி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதை டோன் இந்த படம் வரும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும். இது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இட்ஸ் அ லவ் ஸ்டோரி வித் அ ட்விஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்ஸ். சார்பாக I just wanted to represent ஐங்கரன் இன்டர்நேஷ்னல். We are very confident about this film. இந்த படம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து அசோக் சாரோட பிக்கெஸ்ட் ட்ரீம், பிக்கெஸ்ட் விஷன். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தா நர்வஸ் ஆகுது, தெரிஞ்சவங்களா? என் பேர் கார்த்திகேயன். இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு முன்னாடி தான் என் ஃபஸ்ட் மேடை பேச்சு. ஸோ ஏதாச்சும் நான் கொஞ்சம் வளரணும்னா மன்னிச்சிருங்க. எடிட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போடுங்க. ஸோ முதல்ல தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, என் ஒய்ஃப் வாசுகி, அவங்க எல்லோரும் அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு இணையாக நான் கருதும் என் ப்ரொடியூசர்ஸ் கம் நண்பர்கள் அபிநயா செல்வம் அவர்கள் அண்ட் அசோக் ப்ரோ, தேங்க்யூ. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ். வேலையை பாராட்டினதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என் பிள்ளைகள் கொடுத்த டார்ச்சர்லாம் சகிச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஸோ அண்ட் என் ப்ரொடியூசர் கே கருணாமூர்த்தி சார்,
தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு வருஷமாக என் கூட ஒர்க் பண்ண என்னோட டைரக்ஷன் டீம் நன்றி. என்னோட நடிகர்கள் கதிர் சார், சில பேர் வந்திருக்காங்க, தீவன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மை டெக்னீஷியன்ஸ், தேங்க்ஸ் அலாட். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண திங்க் மியூசிக் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆக்சுவலி இவங்க எல்லாரை பற்றி எனக்கு நிறையா பேசுறதுக்கு இருக்குது. அது நான் அடுத்தடுத்த மேடைகளில் ப்ராப்ளி ஆடியோ லான்ச்சில் நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் ஃபார்ம்லாம் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசிடுறேன். ஸோ அன்பு 11 இஸ், அவங்க சொன்ன மாதிரி, இட்ஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யூர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இதோட துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா, இது கிட்டத்தட்ட எங்கள் டீம், அதாவது நான் 2 தேங்க்ஸ் மறந்துட்டேன். எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஏப்ஸ், தேங்க்ஸ். எங்கள் இபி சேதுராமலிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட துவக்கமே என்ன, இந்த டீம் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு, அதாவது எங்கள் ப்ரொடியூசர்ஸ், இபி, சிபி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே தீவிரமான சினிமா ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள். அதில் அதான் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி அசோக்கோட விஷன், அசோக் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தியேட்ரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சுது. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான பேர், அசோக் அண்ட் பிரீத்தி ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் டீம், வெரி சவுண்ட் ஃபிலிம் டெக்னிக்கலி, அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், குறிப்பாக நல்ல மியூசிக். இசை வந்து படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன் திங் ஐ கேன், இப்போ இந்த வாரத்துலேருந்து பாட்டெலாம் வரப்போகுது. இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த என் தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. அவர் நீ வர முடியல, அவர் யூரோப்பில் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்லேயும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பிஜிஎம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக தான், ஸோ மீடியா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நல்ல படங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ அது வந்து ஐ ரிக்வெஸ்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் முக்கியமாக படம் நீங்கள் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். பட் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, படம் வந்து பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் டாக்ஸ் அபவுட் அ கேர்ள், அ வைஃப், அவங்களோட ஒரு ட்ரீம், அண்ட் அதுக்காக வாட் மேன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த படம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட் ஆகிக்கும். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு வர ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் வெளியே, ஐ மீன் ஒய்ஃபும் வெளில வரும்போதும் அவங்க புருஷனை பார்த்து, பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஹீரோ அசோக் ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ். அவர் இது வரைக்கும் நடித்த படங்களில் நல்ல படங்கள், ஐ மீன் எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள், திகிடி, ஓமை கடவுளே, ப்ளூ ஸ்டார், போர்த்தொழில், அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக சேரும் நான் நம்புகிறேன். இது நான் சொல்ல, படத்தை ரீசெண்டாக பார்த்த, படத்துக்கு சம்மந்தப்படாத பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள், ரொம்ப சென்சிபிளான ஆட்கள் பார்த்துட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட்டாக சொன்னது, அசோக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி பிரீத்தி வந்து நல்லா டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், நல்லா சண்டை போட்டு பார்த்துட்டோம். அதை மீறி இந்த படத்தில் வந்து ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பிரீத்தி உங்களை பற்றி நிறைய பேசுறது இருக்குது, நான் ஆடியோ லான்ச்சில் உங்கள் 2 பேரை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ எனிவேஸ், லைக் ஐ செட், ஸோ யா, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான, ஒரு ஜனரஞ்சகமான, ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப இமோஷனலான ஸ்டேஜ் இது. ஏன்னா 2020 ஓமை கடவுளையோட சக்ஸஸ் தேங்க்யூ மீட்டுக்கு தான் நாங்கள் ப்ரெஸ்ஸை இங்கே கடைசியாக நான் பார்த்தது. வெரி ப்ளசன்ட் மெமரிஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களை இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு திஸ். நீங்கள் பார்த்ததுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓமை கடவுளே ஆரம்பித்தப்போ நாங்கள் வந்து அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். கதை நல்லா இருக்குங்கிறப்போ அசோக் வந்து சரி ஓகேவா நம்ம பண்ணலாம், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நல்ல கதை இருக்குது, பண்ணலான்ட்டு ஒரு பயங்கரம் ஒரு ஒரட்டு தைரியத்தில் தான் ஆரம்பித்தோம். ஷூட்லாம் முடிச்சாச்சு. பயங்கரம் டென்ஷன்.
ரிலீஸ்க்கு முன்னாடி என்னடா இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு எங்களுக்கு யாருக்குமே டென்ஷன் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஃப்ரெஷ் ஷோ காட்டியிருந்தோம். அப்போ உங்களோட ரியாக்ஷன் வந்து அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரம் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே இவங்க போய் சேர்த்துருவாங்கன்னு. அதே மாதிரி அந்த ரிலீஸ் வீக்கெண்ட் வந்து மக்களோட மக்களாக நாங்கள் எல்லாரும் ஜாலியாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி, ஸோ அதனால தான் இந்த வாட்டி அன்பிலவனோட ஸ்டார்டிங் கேம்பெயினே உங்களோட தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லுக்கே நம்ம ப்ரெஸ்ஸோட தான் லான்ச் பண்ணோன்னு இந்த கேம்பெயின் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் ஆஸ் யூ நோ ரொம்ப வருஷமாக தேடி ஓமை கடவுளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தான் பண்ணணும்னு தேடி வெயிட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கதையில் வந்து there's everything for everyone. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே லைக் விக்னேஷ் ராஜா எழுதின ஸ்கிரிப்ட் இது படித்த உடனே முடிவு பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்கிரிப்ட். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஓகே தான், வர்த்தா ஒரு கதைன்னு எடுக்க ஆரம்பித்து கடைசியில் இப்போ ரிலீஸ் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செப்டம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. அப்போ நாங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தோம் ஓமை கடவுளே. பட் திஸ் செகண்ட் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது இட்ஸ் கம் அவுட் ஈவன் பிகர். இன்னும் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்ஃபேக்ட் அசோக் வந்து ஆஃப்டர் போர் தொழில் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்காம இந்த படத்துக்கு டெடிக்கேட்டடாக, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இட்ஸ் யோர் விஷன். ஸோ இது நான் எப்போவுமே நான் தான் டவுட் இல்லை. அசோகை பார்த்து இது நல்லா வருமா, ஸ்கிரிப்டில் இப்படி இருக்குது, இது நல்லா வந்துருமா, அவன் சொல்லுவான் எல்லாம் நல்லா வந்துடும், வெயிட் பண்ணு. நான் இந்த மாதிரி டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன். அவன் வந்து நீ அதெல்லாம் கவலையே படாத சூப்பராக வரும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் at one point he told me, இங்கே பாரு ஒரு 2-3 months நீ இந்த படத்தை பார்க்காத, நாங்கள் முடிச்சுட்டு காட்டுறோம், நீ வந்து பாருன்ட்டான். ஸோ நான் லாஸ்ட் வீக் தான் ஐ saw the film. பார்த்தோன்னே ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. ஐ மீன் நம்ம படம் நமக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் அப்போ தான் அசோக் கிட்ட சொன்னேன் சூப்பராக இருக்குது. தென் ஹீ செட் நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், பட் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு மெயினாக சரி லெட் ஸ்டார்ட் லைக் திஸ்ன்னு நினச்சோம். அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அவர் டெக்னிக்கல் டீம். தேர் அ ஃபினாமினல் டீம். சரி ஆடியோ லான்ச்சில் எல்லாரையும் இன் டீட்டெயில் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஐ ஜஸ்ட் டெல் ஒரு சும்மா அவங்கள பற்றி கொஞ்சம். கார்த்திக் ஆர் டைரக்டர், வெரி க்ரியேட்டிவ். அண்ட் இதில் பார்த்துருப்பீங்க அந்த இமோஷ்னல் நுவான்சஸை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு அங்கங்கே கண் கலங்கிடுச்சு. யூ ஹாவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு டிஓபி கௌதம், புதுசு தான், ஹீஸ் வெரி நியூ டு த இண்டஸ்ட்ரி. பட் அவர் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவிந்த் வசந்தா, இட்ஸ் அ கோவிந்த் வசந்தா கான்சர்ட். நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தருக்கு படம் காட்டிட்டு வெளியே உட்காந்தா கூட ஒரு கான்சர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். பிஜிஎம் எல்லாமே கலக்கிட்டாரு. பீட்டர் ஹென் மாஸ்டர், அவர் சொல்லவே வேணாம், அதெல்லாம் சர்ப்ரைஸ், நான் அதை பற்றி பேசலை. செல்வா, விஜயரத்னம், ரஹமத்துல்லா, பினிதா, லீலா மாஸ்டர், அனுஷா, Manikandan, Selvam, our creative producer and EP, which are pillars of Happy High Pictures. And our actors are also here, Maha, Kadir sir, and so ரொம்ப ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஓன் பண்ணதை விட அவங்க இந்த படத்தை ஜாஸ்தி ஓன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் ரொம்ப 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 நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் வந்து பிரீத்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோல் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அன் ஈக்குவல் ரோல், பயங்கரம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். இதுக்கான ஒரு ரொம்ப மெனக்கெடணும், இது ஒன்று ஈஸி ரோலே கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அப்போ அசோக் தான் வந்து பிரீத்தியோட ப்ரொஃபைல் அனுப்பி தமிழ் பொண்ணு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, வை டோன்ட் வி காஸ்ட் ஹர்னு கேட்டார். அப்போது நான் வந்து சொன்னேன் இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியான ரோல், இது அவங்களால ப்ளே பண்ண முடியுமா, அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வேறு புதுசுன்னு சொன்னேன். ஸோ வி கால்ட் ஹர் ஃபார் அன் ஆடிஷன். ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. வந்து பயங்கர டெடிக்கேட்டடாக, பயங்கர இன்வால்வ்டாக, காம் அண்ட் கம்போஸ்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த ஆடிஷன் முடித்து வி ஆல் டிசைடட் இவங்க தான் நம்மளோட லெட்ஸ் கோ அஹெட் வித் இட்னு. ஷூட்டில் கூட
நான் வந்து ஓமை கடவுளிலேயே நான் நினச்சேன் ரித்திகா வாணி இவ்வளோ நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்காங்களே சே இதெல்லாம் திரும்பி நமக்கு நடக்காதுன்னு. இங்கே வந்து பார்த்தா இவங்க லைக் நம்மளே இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அவ்வளோ இன்வால்வ்டாக லைக் டைரக்டர் இன்னும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீனும் இது பெட்டரா சார், நான் இப்படி பண்ணட்டுமா, நான் அப்படி பண்ணட்டுமான்னு கேட்டு கேட்டு பிரீத்தி வி லவ் யூ, யூ ஆர் சச் அ ஜெம். இந்த படம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப நாள் உங்களோட கெமிஸ்ட்ரி இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்பி. அசோக் அண்ட் பிரீத்தியோட கெமிஸ்ட்ரி இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் பார்ட்னர்ஸ் திங்க் மியூசிக், சோனி, ஏஎன்பி அண்ட் ஐங்கரனில் வந்து கருணா சார்னால இன்னைக்கு வர முடியல. பட் தேங்க்யூ அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இன் ஆர் ட்ரீம் அண்ட் விஷன் அண்ட் பீயிங் தேர் வித் அஸ் எவ்ரி ஸ்டெப். அண்ட் இதோட நான் நிறுத்திக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அகேன் ஃபார் கம்மிங் ஹியர். இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். அண்ட் அசோக் நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, இது உன்னோட விஷன் தான், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒர்த்தாக ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு ஷோ யூ. நெக்ஸ்ட் மந்த் நம்ம கண்டிப்பாக திரும்பி ஃப்ரெஷ் ஷோவில் பார்ப்போம். நடுவில் ஒரு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வைக்கணும்னு இருக்கேன். Because our technicians are like amazing and you all have to meet them. Anyway, thank you again for coming today. And thank you Yuvraj and all our promo teams and everyone. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. நீங்க பேசினவர்களும் ரொம்ப அழகான விஷயங்களை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பர்டிகுலரா என்ன சொல்லணும்னா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசினதை கேட்கும்போது சகோதரி உடையான் படை கஞ்சான் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எஸ், படத்தினுடைய லீட் ஆக்ட்ரஸ் ஆக பிரீத்தி முகுந்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு படக்குழு ஆசைப்பட்டாங்க, நாங்களும் ஆசைப்படுறோம். கேட்டலாமா சார்? சொல்லுங்க. ஸோ அடிக்கடி அவங்க செட்ல வந்துட்டு பண்ற ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும்? கால் ஆட்டுறது. நீங்க அவங்க இப்போ நான் உட்காந்துருக்கும் போது கூட இருக்கும். அண்ட் எனக்கு சாட் ஜிபிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்களும் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டும் தான். அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, உங்களோட சாட் ஜிபிடி டீச்சரா அவங்களை வந்து நம்ம சொல்லிடலாமா, அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணலாம். சூப்பர். உங்களோட ஒரு ஹேபிட் அவங்க அடிக்கடி கலாய்க்கிறதுனா என்னவா இருக்கும் சார்? என்னமோ இருக்கு. ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க, ஹேபிட்லாம் இல்லை, ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க. ஏதாவது நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்குறேன், எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அப்போ அவங்களை மேலே கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம். ப்ளீஸ் பிரீத்திமா மேடைக்கு வந்துருங்க. இந்த கேம்ஸ்லாம் ஆகினா இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டேன்ல, பாவம். 2 கொஸ்டின் சார். எஸ், நீங்க அப்ப சொல்லுங்க. அவர் அடிக்கடி கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன உங்களோட ஹேபிட்ல? இல்ல அவர் வந்து என்னன்னா பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு, நல்லா பில்ட்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா அப்பப்போ லைக் ஹி டசன்ட் டேக் கேர் ஆஃப் ஹவ் ஹி லுக்ஸ். அப்பப்போ ரொம்ப ஒரு மாதிரி போலர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு நாள் செம்மையா வருவாரு, ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி வருவாரு. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸ்கின் கேர் இது, அப்புறம் வேற என்ன, ஜென்ரல் இன்ஸ்டா ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்க டீமும் என் போன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா, என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா, நீ எல்லாம் ஒரு ஆக்டர், உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா. அசோக் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆளு. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் புள்ளி பண்ணுவோம் அவரை. அதனால நாங்க ஜென்சின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கு சரியில்லை அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னோம். விளையாட்டுக்கா உங்க டீம் ரொம்ப ரூடுங்க. ஐயோ, எடுத்து இதெல்லாம் நீ ஏன் போடுற டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, because I've seen him so much better. நல்ல போட்டோலாம் இருக்கும். ஆனா மேடம் அது மேடை போட்டு சொல்லணுமா? இல்ல we're all friends. மெயினா சும்மா விளையாட்டு. பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாவே நீங்க மாறிட்டீங்க இல்லையா? நாங்க ஒரு 40 days முன்னார்ல ஷூட் பண்ணோம் இந்த படம். So we were an intimate set of crowd. சார், அந்த 45 days முன்னார்ல ஷூட் பண்ணீங்கன்னு டீம் சொன்னாங்க. அதுல நெட்வொர்க்லாம் அங்க கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்க யார் ஈஸியா சர்வை பண்ணது நெட்வொர்க் இல்லாம? பிரீத்தி தாங்க எப்பயுமே போன்ல இருப்பாங்க. அப்ப சர்வை பண்ணது நீங்க தான் இல்ல? இல்ல சோ பேசிக்கலி அவங்க போன் சிக்னல்னா அவங்க டீமுக்கு யாரோ ஒரு போன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு சிக்னல் இருக்கும். அவங்க வெளில நின்னு எனக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு விடுவாங்க. அங்க எங்கயாவது நெட்வொர்க் வேற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க. நான் கத்துக்கணும். நான் வந்து 12 வருஷம் ஆகுது. பட் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க தெரியுமா, இவங்க இதெல்லாம் பண்ணலாம், இவங்க அதெல்லாம் பண்ணலாம். உங்க டீம் பத்தி நான் சொல்லணும், வந்திருந்தாங்கன்னா சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி டீம்.
டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 3 பேர். சூப்பர். ஸோ முன்னாடியும் வந்து நெட்வொர்க்கை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எஸ், 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது பயங்கர ரகடா பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க போல. யாரு பயங்கரமா கோவப்படுவாங்க, கோவப்பட்டு நடிப்பாங்க ஸ்க்ரீன்ல. ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் சீன் இருக்குன்னா சூப்பரா கோவப்படுறாங்களே இவங்க அப்படின்னா யார்? ஸ்பாயிலர் நான் தான் நினைக்கிறேன். அசோக். ஓகே. ஜென்ரலாவும் கோமா அப்பப்போ சுத்திட்டு இருப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் இல்ல பாவம் அவர் ப்ரொடியூசர் ஆக்டர் ரெண்டுமே இல்ல. சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு அனியன் மாதிரி. ஆக்டரா மாதிரி இல்ல ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு. ஆக்சுவலா வெரி ஈஸி, வெரி ஃபன் டு ஒர்க் வித். ஓகே. ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாரு. ஓகே. உங்க கண்ணு முன்னாடி சும்மா சில மாதிரா, அதாவது சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பில்லே கண்ணு முன்னாடி வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்து உட்கார வைக்காது, எடுக்கடா அதாவது அப்படின்னு இருக்கும். அது அன்னியன் மாதிரி சுவிட்ச் ஆகிட்டு தாங்க இருக்கு. பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரொடியூசராகவும் இருப்பார் போல. ரைட். ஸோ பிரீத்தி மேம், ஆஸ் அ பெர்ஃபார்மரா நம்ம அசோக் சாரை 1 வேர்ட்ல ரிவ்யூ பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? கம்பெல்லிங். ஓகே. அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கம்பெல்லிங் நான் நினைப்பேன். யாரையுமே நான் கம்பல் பண்ணலையே. அதாவது ஸ்க்ரீன்ல அவரை பார்க்கணும், அவரோட கேரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நமக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஜென்யூனிட்டி, ரொம்ப எம்பத்தட்டிக்காக அந்த கேரக்டரை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாமா? ஆமா ரைட். இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பெல்லிங் அதானே. ஓகே, ஒரு பெர்ஃபார்மராக அசோக் செல்வன் சார் கம்பெல்லிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. சொல்லுச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட் மேடம், அவ்வளவுதான். இப்போ வந்து NIT திருச்சி கோல்ட் மெடலிஸ்ட். அதனால கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா பிட். ஓ சொல்லாமா? ரைட். ஸோ ஃபைனலாக 2 பேர்கிட்டயுமே ஒரே ஒரு கேள்வி. அன்பில் அவன் அப்படின்ற ஒரு படத்தை 3 வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ப்ளீஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வார்த்தை ஆயிருமாது? 2 தான் சார். இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பரா. அண்ட் மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 தனித்தனி வார்த்தைகளா கொடுத்தாரு. இன்னும் பெட்டரா இப்போ அவங்க சொல்லுவாங்க. கோல்ட் மெடலிஸ்ட்ல சார். சூப்பர் மேம், ப்ளீஸ் தமிழ்ல சொல்லுங்க முடிஞ்சா. கம்பெல்லிங்களா சொல்ல. சிம்பிளாவே சொல்லிட்டா இட்ஸ் a beautiful love story. ஆஹா, பாத்தீங்க, பிடிச்சாங்க பாருங்க. பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இல்ல உங்க சான்ஸ் முடிஞ்சிருச்சு. எஸ், நிச்சயமா அன்பில் அவன் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஆகும், ஒரு பக்காவான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும் நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் போட்டோக்காக காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையுமே நான் மேடை கழி